நீதிபதி மரியாதை ராமன் கதைகள். பேராசை பெருநஷ்டம். ஓர் ஊரில் ஓர் தந்தையும் மகனும் வாழ்ந்து வந்தார்கள். தந்தைக்கு வயது அதிகம் ஆகிவிட்டது. அதனால் அவருக்கு அடிக்கடி நோய் வந்து கொண்டிருந்தது. வயோதிகம் ஆகையால் மரணம் அவருக்கு மிக நெருங்கிக் கொண்டிருந்தது. இதை உணர்ந்த தந்தை உடனே தான் வைத்திருந்த 10,000 ரூபாய் பணத்தை தனது நண்பரான அவ்வூர் மிராசுதாரிடம் கொடுத்தார். அதில், "நீ விரும்பியதை என் மகன் வளர்ந்து பெரியவன் ஆனவுடன் கொடு" என்று சொல்லி ஒரு சீட்டும் எழுதி கொடுத்தார். தன் மகனுக்கு இவ்விஷயத்தை சொன்னார். ஒரு நாள் தந்தையும் இறந்துவிட்டார். சில ஆண்டுகள் உருண்டோடின. பையன் வளர்ந்து பெரியவன் ஆனான். மிராசுதாரிடம் சென்று தன் தந்தை கொடுத்த பணத்தை கேட்டான். அதற்கு மிராசுதாரர் ஓர் 1000 ரூபாயை மட்டும் கொடுக்க இசைந்தார். அதற்கு அவன் 10,000 ரூபாயும் வேண்டுமென்று கேட்டான். அவர்கள் இருவரும் சம்மதிக்காததால் இவ்வழக்கை அவ்வூர் பஞ்சாயத்தாரிடம் விட்டனர். இது நியாயமாக இல்லாததால் பையன் இவ்வழக்கை நீதிபதி மரியாதை ராமனிடம் எடுத்துச் சென்றான். மரியாதை ராமன் இவ்வழக்கை விளக்கமாக கேட்டுக்கொண்டார். நீதிபதி மரியாதை ராமன் மிராசுதாரரை அழைத்து, "நீ பையனுக்கு எவ்வளவு கொடுக்க விரும்புகிறாய்?" என்று கேட்டார். அதை கேட்டதும் 1000 ரூபாய் கொடுக்க விரும்புகிறேன் என்றார் மிராசுதாரர். மேலும் பையனின் தந்தை எழுதி கொடுத்துள்ள சீட்டும் என்னிடம் உள்ளது என்றார். நீதிபதி மரியாதை ராமன் மிராசுதாரரை பார்த்து, "நீ எவ்வளவு எடுத்து கொள்ள விரும்புகிறாய்?" என்று கேட்டார். அதற்கு மிராசுதாரர் 9,000 ரூபாய் என்றார். உடனே பையனின் தந்தை எழுதி கொடுத்த சீட்டையும் வாங்கி படித்து பார்த்தார். அதில், "நீ விரும்பியதை கொடு" என்று எழுதியிருந்தது. அதன்படி நீ எடுத்து கொள்ள விரும்பியது 9,000 ரூபாய். ஆகையால் நீ விரும்பிய தொகை அந்த 9,000 ரூபாயை பையனிடத்தில் கொடுக்க வேண்டும். பாக்கி 1000 ரூபாயை நீயே எடுத்துக்கொள்ள வேண்டும் என தீர்ப்பளித்தார். நீதிபதி மரியாதை ராமனின் தீர்ப்பை எல்லோரும் பாராட்டினர். மிராசுதாரரின் பேராசை பெருநஷ்டமாக முடிந்தது.